ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வீட்டில் தான். ஸோ சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் சுண்டல் பண்ணி எடுத்துக்கிட்டு பிளெயின் டீ, எங்கள் ஊரில் இதை பிளெயின் டீன்னு சொல்லி தான் சொல்லுவோம், எடுத்துக்கிட்டு காரிடோரில் கொஞ்சம் உட்காந்து காற்று வாங்கிக்கிட்டு ஈவினிங்கில் இப்படி உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். அதை கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சொந்தங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் ஈவினிங் டைம்ஸில். இது தான் லைஃப். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமையும். எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். என்னையை பொறுத்தவரையில் நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, கொஞ்சம் அதாவது தான தர்மம் பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லது கிடைக்கும்னு தோணுது. எங்களை அறியாமல் ஒரு சில தப்பு எல்லாருமே பண்ணுவோம். நாங்கள் மனித பிறவிகள், தெய்வங்கள் இல்லை. எல்லாரும் தப்பு பண்ணுறது தான். ஆனால் அந்த தப்பை உணர்ந்துட்டோன்னா அது சரி செஞ்சு கொள்ள பார்க்கணும். மேலும் மேலும் தப்பு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, எங்களால் இயன்ற அளவு நல்லதுகளே செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, நல்லது கிடைக்கும். கடவுளை வேண்டுங்க. எங்களுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி, அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மனித பிறப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தியை தான் நாங்கள் தெய்வம்னு சொல்லி கூப்பிடுறோம். ஸோ அந்த சக்தியை நம்புங்க, நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இதுதான் வாழ்க்கை. குறுகிய வட்டம். நிறைய நடக்கும். நிறைய பேரை சந்திப்போம் லைஃப்பில். வருவாங்க, போவாங்க. ரோட்டில் காண்றவங்க, வீட்டில் காண்றவங்க, தொழில் செய்கிற இடத்துல காண்றவங்க, கல்லூரியில் காண்றவங்க. மனிதர்களோட மூவ் ஆகி தான் நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம். அதுக்காக எல்லா மனிதர்களுமே ஒரே விதமான மனப்பான்மை கொண்டவங்க கிடையாது. ஸோ எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.